ஜெய் ஸ்ரீராம். திருப்பாவை 12 தமிழில். கனைத்திங்கள் கற்றருமை கன்றுக்கு இறங்கி. பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேறாக்குகின்றன. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணன் பெருமையை வாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாய். எல்லா வீடுகளிலும் அனைவரையும் எழுந்து விட்ட பிறகு உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேறாக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலுள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகின்றார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. தேங்க்யூ.